வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. நாங்கள் மொங்கோ நேஷனல் பார்க்லேருந்து நேற்றிரவு வந்து தங்கியிருந்தது வந்து வக வகான்ற ஒரு மிடில் சிட்டியில் வந்து. இந்த சிட்டி வந்து நியூ சவுத் வேலேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நியூ சவுத் வேலேன்னு சொல்லி சிட்னியிலேருந்து 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் கடைசி நாள் வந்து வக வகாவில் இருந்து சிம்பிள் டிரைவிங் செய்கிறத தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்து 8 o'clock 9 o'clock வந்து ரெடி ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து சிட்டிக்கு வந்தாங்க. சிட்டியில் வந்து அன்றைக்கு பெரிய சன நடமாட்டம் இருக்கையில் பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. அப்போ நாங்கள் கூகுள் ரிவ்யூவை பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து போட்டுட்டு போனாங்க. அங்கே போக வந்து பேசிக்காக வந்து பிஸியாக இருந்தது. ஸோ வக வகாவில் வந்து உள்ள ரோட் மற்றது அதில் உள்ள வீடுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து சிமிலர் டு வந்து சிட்னி வீடுகள் மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த காஃபி ஹவுஸ் தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணினாங்க, எப்படி சாப்பிட்டு நாங்கள்ன்றதை வந்து உங்களுக்கு அடுத்ததாக காட்டுறேன். நான் வந்து சாப்பாட்டு பிரியன் இல்லை, ஆனால் இது வந்து ஸ்பெஷலாக நாங்கள் அன்றைக்கு எடுத்து சாப்பிடுவோம். இப்படி ஒரு நாளும் ட்ரை பண்ணினது இல்லைன்றது நாங்கள் ஆர்டர் பண்ணினது. அந்த ஃபுட் என்ன எடுத்து நாங்கள் வந்து சொல்லி பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ள பேசிக்காக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ளே வந்து கனசனங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கொண்டே இருந்தவை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் எடுத்த ஃபுட்டு வந்து ஆம்லேட்டுக்கு, மற்றது வந்து ப்ளூபெர்ரி மஃபின், மற்றது இதுதான் நான் எடுத்த இந்த மெயின் மீல். இதில் வந்து மற்ற சாப்பாடு இல்லாமல் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு. ஸோ வக வகா போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ரெண்டு வகாவில் பேசிக்காக வந்து இதை ஹெல்த்தி மீல் பட் அன்றைக்கு வெள்ளைக்காரோட கதைச்சினால அவர் வந்து சொன்னார் ஃபேமிலி வந்து எப்படி அப்படின்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறது. ஸோ நீங்கள் வெகாவுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்படி ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து ட்ரை பண்ணி வந்து வித்தியாசமான அனுபவம் இருக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு கடைசி வந்து எனக்கு காஃபி வந்து டேஸ்ட்டாக வாங்கினேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில். இட்ஸ் ஓகே வந்துட்டு வலிக்கிட்டு நாங்கள் சீனியர் காஃபி வாங்கி இதுக்கு அடுத்து தான் வந்து ட்ரை பண்ண வழிபட்டு தான் அடுத்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோவை. பேசுங்க, நாங்கள் சீனிக்கு ட்ரை பண்ணி எனக்கு பல விஷயங்களை வந்து இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இது முதலே நான் கருத்த மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. மற்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ண வையுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே. நன்றி.